Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா MI ல இருந்து MI 360 டிகிரி கேமராவோட செக்யூரிட்டி கேமராவோட அன்பாக்சிங்கும் அதை எப்படி செட்டப் பண்றது அப்படின்றத பத்தியும் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் எப்படி செட் பண்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம MI 360 டிகிரி கேமராவோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துட்டு அதை எப்படி வந்து செட்டப் பண்றதுன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த செக்யூரிட்டி கேமரா பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெளியில் போகிற சமயங்களில் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு வேறு யாராச்சும் வராங்களான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் கேட் முன்னாடி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா யார் யார் உங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்கா, உங்கள் பார்க்கிங் ஏரியாவில் அந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் இந்த கேமரா வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த கேமராவில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் விஷன் இருக்குது, மோஷன் டிடெக்ஷன் இருக்குது, பர்சன் டிடெக்ஷன் இருக்குது. நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் ஆப்லேயே வந்து இதுக்கு உண்டான செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த கேமரா நீங்கள் வாங்கி செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு உண்டான பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து MI ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360 டிகிரியோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துருவோம். உள்ள பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே ஒரு குயிக் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த குயிக் யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி அந்த கேமரா வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க பவர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்க்ரூ, அந்த வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான பிளாஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் நம்ம கேமராவுக்கும் சார்ஜர் அடாப்டருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, பவர் அப் பண்ணுறதுக்கு கேமராவை. இதில் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட MI 360 டிகிரி கேமரா இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வாலில் மவுண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க பிளாஸ்டிக்கை ஸ்க்ரூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கில் வச்சு ஜஸ்ட்டு இப்படி லாக் பண்ணிட்டா போதும், அது வந்து செட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பாட்டமில் வந்து இந்த பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்சைட் டவுனாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB போர்ட் இருக்குது நம்ம பவர் அப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்லெட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமோட் பிளேஸ்லேருந்து வாய்ஸ் அவுட்புட் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் கேமரா மூலமாக கொடுக்கலாம். அதே போல் வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். இப்போ வந்து இதை பவர் அப் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேமராவை செட்டப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து அவங்க யூசர் மேனுவலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா MI ஹோம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். அதுக்கப்புறம் உங்கள் யூசர் நேம் ஐடி வந்து கிரியேட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா ப்ளஸ் பட்டன், அதாவது உங்கள் டிவைஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கும். ஆட் சிம்பிள் கிளிக் பண்ணி அதுலேயே வந்து உங்களுக்கு என்னென்ன டிவைஸ் ஆட் பண்ணணுமோ அதை காட்டும். அதில் வந்து நம்ம இந்த கேமராவை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக வர இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கேமரா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கேமராவை பவர் அப் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அடாப்டர், அப்புறம் வந்து மைக்ரோ USB கேபிளை வந்து கனெக்ட் பண்ணி பவர் போர்ட்டில் இன்புட் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட எண்டை வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து நான் கேமரா பவர் அப் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ நோட்டிஃபிகேஷன் லைட் எரியுது. ஒவ்வொரு தடவை ஃபஸ்ட்டு பவர் அப் பண்ணும்போது இந்த கேமரா வந்து 360 டிகிரிஸ் லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் வந்து ரொட்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராம்ப்டில் வந்து நிற்கும். இப்போ வந்து நான் MI ஹோம் ஆப்பை வந்து என்னோட மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து MI ஹோம், அதாவது ஷாமிக் ஹோம்ன்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரிஸ் சூஸ் பண்ண சொல்லுது. இந்தியான்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சைன்இன். நீங்கள் வந்து யூசர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அந்த யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து MI ஹோம் ஆப்பில் வந்து லாகின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் ஏ டிவைஸ்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த ஆப்லேயே அவங்களோட எல்லா டிவைஸஸும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்மளோடது பார்த்திங்கன்னா கேமரா, ஸோ வீடியோ கேமரான்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் மேனுவலில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்லுது. ஸோ நான் என்னோடய யூசர் மேனுவலில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணுறேன்.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த QR கோடு வந்து ஸ்கேன் சரியாகலை. ஸோ மேனுவலாக ஆட் பண்ண சொல்லுது. ஸோ நம்மளது வந்து MI ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360 டிகிரி 180p. ஸோ இந்த கேமரா சூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டிவைஸை வந்து ரீசெட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பின்னாடி இருக்க பட்டன் மூலமாக ரீசெட் பண்ண சொல்கிறாங்க. ரீசெட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் பட்டனை வந்து டச் அண்ட் ஹோல்ட் ஃபார் 3 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் கம்ப்ளீட் டிவைஸ் பூட்டிங்னு வந்து ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வந்து சொல்லிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கேமரா ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆனோனையும் ஸ்கேன் த QR கோட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம வந்து QR கோடு வந்து ஆல்ரெடி ஸ்கேன் ஆகலை. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து மொபைல் ஆப்பில் ரீசெட் கம்ப்ளீட்னு கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் காட்டும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டிவைஸ் ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ வைஃபை வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. உங்கள் வைஃபை நெட்வொர்க் ஏதோ அதை சூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இதில் காட்டுற மொபைலில் காட்டுற QR கோடை வந்து கேமராவில் காட்ட சொல்கிறாங்க. இப்போ ஸ்கேன்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுது. இப்போ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா கேமரா வந்து கனெக்ட் ஆகும். இப்போ வந்து கேமரா கூட வைஃபை நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணுது. இப்போ வந்து கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு கேமரா செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன கேமரான்னு நீங்கள் வந்து நேம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இது வந்து நான் என்னோடய ரூமில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ரூம் கேமரான்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நீங்கள் யாருக்கூடயாச்சும் இந்த கேமராவோட ஆக்சஸ் வந்து ஷேர் பண்ணணுன்னா அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ டு நாட் ஷேர் ஃபார் நோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து நம்ம மொபைல் ஆப்பில் வியூ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க நேவிகேஷன் பட்டன்ஸை வச்சு நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ செக் பண்ணிக்கலாம். கேமரா வந்து மேனுவலாக நீங்கள் ரிமோட்டாக வந்து இந்த 4 ஏரோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 60 டிகிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப் அண்ட் டவுனு எல்லாமே ரொட்டேட் பண்ணி ரிமோட்டாக எங்கேருந்து வேணாலும் கேமரா ஆன்லைனில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இமீடியட்டாக இருக்க ரெஸ்பான்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேமராவில் வந்து ஆன்லைனாக எப்படி வீடியோ பார்க்குறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டோரேஜ் டிஃபால்ட்டாக வந்து மெமரி கார்டு போடலைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனாக லைவ் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். பட் மெமரி கார்டு போட்டிங்கன்னா ஒரு 3 to 4 டேஸோட ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். எந்த மோஷன் டிடெக்ஷன் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ மெமரி கார்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேமரா இடத்துல வந்து ஜஸ்ட் அப்படியே கையில் வச்சு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்கள் மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா 128 GB வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 64 GB மெமரி கார்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் மெமரி கார்டுக்கு எந்த CCTV கேமராவாக இருந்தாலும் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ரீட் ரைட் ஸ்பீடு அதிகமாக உள்ள மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கேமரா ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் மெமரி கார்டு 64 GB. இதில் வந்து ரீட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 160 Mbps அந்த ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 60 Mbps per second இருக்குது. இந்த மெமரி கார்டுக்கு உண்டான லிங்க், கேமராக்கு உண்டான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து இப்போ எடுத்து இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி ஏதாச்சும் பின் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாக் ஆயிரும். ஸோ வெளியில் தெரியாத மாதிரி இப்படி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கேமரா ஆன் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் MI ஹோம் ஆப்பில் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களோட மெமரி கார்டும் வந்து டிடெக்ட் ஆகி காட்டும். இப்போ வந்து நம்ம மெமரி கார்டை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்கள் MI ஹோம் ஆப்பில் வீடியோ கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு மெனுவில் போனீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஸோ இதில் SD கார்டு ஸ்டேட்டஸ் வந்து எரர்னு இருக்குது. நம்ம ஒரு தடவை மெமரி கார்டை வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் புது கார்டு. ஸோ வந்து ஃபார்மேட் SD கார்டு கொடுப்போம். ஃபார்மேட் ஆகிட்டுருக்கு. ஃபார்மேட் ஆயிடுச்சு. மேனேஜ் ஸ்டோரேஜ் மெமரி கார்டோட ஸ்டேட்டஸும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எரர்னு இருந்துச்சு, இப்போ குட்னு ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்டிங் மோடில் வந்து ஆல்வேஸ் ரெக்கார்டு இல்லை ஒன்லி ரெக்கார்ட் வென் மோஷன் டிடெக்டட். ஸோ இது 2 மோட் இருக்குது. ஆல்வேஸ் ரெக்கார்ட்னா 24/7 ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களோட வீடியோ ஃபுட்டேஜ்.
நீங்கள் வந்து ஒன்லி ரெக்கார்ட் வென் மோஷன் டிடெக்டட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் மூவ்மெண்ட்ஸ் ஆனால் மட்டும்தான் மெமரி கார்டில் வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து அந்த பிஃபோர் 10 செகண்ட் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய டேஸோட ஃபுட்டேஜ் வந்து உங்களோட மெமரி கார்டில் இருக்கும், நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா SD கார்டு ஸ்டேட்டஸ் வந்து குட்னு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த MI ஹோம் ஆப்லேயே நிறைய வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் இந்த MI ஹோம் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேமராவோட செட்டிங்ஸ்லையோ இல்லை ஃபியூச்சர்ஸ்லையோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாச்சும் ஃபியூச்சரை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.